அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடைய ஆரம்பிப்போம். இந்த வாரம் நம்ம குழு சார்ந்த 2 சகோதரிகளுக்கு ரொம்ப அருமையா அவங்களோட வீட்டிலே அவங்களோட பிள்ளை பெற்றிருக்காங்க. சகோதரி ரம்யா பாரதி தினேஷ்குமார், அப்புறம் பிரியதர்ஷினி இன்னைக்கு பதிவு போட்டிருந்தாங்க. பிரியதர்ஷினி நீங்க கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, தொடர்ச்சியா வாராந்திர கலந்துரையில் இருந்துட்டே இருந்தாங்க. கேள்விகள் கேட்பாங்க, தெளிவு பெற்றுக்கிட்டாங்க. சகோதரருமே சில சந்தேகங்களை கேட்டிருக்கிறாரு குழுவில். ரொம்ப அருமையாக ஏன்னா இந்த காலத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்களை அவங்க கேள்விகளை கேட்டு தெளிவு பெற்று ரொம்ப அருமையாக வீட்டு பிள்ளை பெற்ற எதிர்கொண்டாங்க. அவங்களுக்கு இறையருள் நிச்சயமாக வாய்க்கும். குழந்தைகள் சீரு சிறப்புமாக இருக்கிறதுக்கு நம்ம வாழ்த்துவோம். இந்த மகிழ்ச்சியோடு நம்ம இன்னைக்கு உள்ள கலந்துரைகளுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்மளோட அனுபவத்தை பகிர்றாங்க ஆயிஷா அப்துல் சகோதரி. பார்த்தீங்கன்னா, நான் குழுவில் அந்த இது போட்டிருந்தேன், எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இளமையிலே உள்ள தேடல், சில கசப்பான அனுபவங்கள் அவங்களோட தேடலை அதிகப்படுத்தி அதோடு நின்றாம அதே விருப்பத்தோடயே உள்ள வாழ்க்கை துணையும் அவங்க பெற்று ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பிள்ளை பெற்று கடந்திருக்காங்க. அந்த அனுபவத்தை அவங்க வாயிலே நம்ம கேட்கலாம். எல்லாரும் உங்களோட இதை மியூட் போட்டுக்கோங்க. எப்பவும் போலயே நம்ம இறுதியில் உங்களோட சந்தேகங்களுக்கான நேரம் தரப்படும். அப்போ நீங்கள் தாராளமாக தம்பதிகள்கிட்ட உங்களோட சந்தேகங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம். சகோதரரும் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாரு, சகோதரி உங்களுக்கு அழகாக விளக்கம் கொடுப்பாங்க. ஆயிஷா, நீங்கள் ஆரம்பிங்கம்மா. நன்றிக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் ஏக இறைவனோட சாந்தியும் சமாதானமும் உண்டாகணும் என்று பிரார்த்தித்து இந்த உரையாடை ஆரம்பம் செய்கிறேன். என்னோட பேர் ஆயிஷா லரிஃபா. என் கணவர் பேர் அப்துல் ரஜாக். எங்கள் 2 பேருக்கும் டிசம்பர் 10, 2024 அன்னைக்கு முதல்குள்ள பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாங்க வீட்டில். அந்த நிகழ்வுகள் நாங்கள் எப்படி இதை நோக்கி எப்படி வந்தோம் அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன். அதோட தேடல் ஆரம்பம் என்னோட சின்ன வயசு விஷயங்கள்லேருந்து தான் ஆரம்பிச்சது. என்னென்னா, நான் ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன். எங்கள் அம்மாவுக்கு 13 மணி நேரம் ஆயிடுச்சு. பனிக்கூடலாம் உடஞ்சி 13 மணி நேரம் கழிச்சும் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணி நல்லபடியாக நார்மல் டெலிவரி பிறந்தோம். வேக்சின்ஸ் போட ஆரம்பிச்சிட்டு முதல் வேக்சின் போட்டாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ஒரு பேப்பர் கொடுத்து இந்தந்த வேக்சின்லாம் இந்தந்த நாட்களில் கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்து எல்லா வேக்சின்ஸுமே கரெக்டாக போட்டு எல்லாமே ஷெட்யூலாக பண்ணி அவங்க அந்த இதுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவும் செலவு பண்ணியும் நான் அழுதாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லதுக்கு என்னோட நன்மைக்குன்னு நினச்சி எல்லாமே அவங்க எனக்காண்டி எங்கள் அம்மா அப்பா செஞ்சாங்க. அப்படி பண்ணியும் என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாகவே ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாமையும், எல்லா நோயுமே டக்கு டக்குன்னு அஃபெக்ட் ஆகிற மாதிரியும், எந்த ஒரு இம்யூனிட்டியுமே இல்லாமல் நான் வளர்ந்தது நானே கண்கூட பார்த்தேன். ஏன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் அப்பப்போ ஹாஸ்பிட்டல்னு அங்கேயே தான் இருப்பேன். எத்தனை நாள் ஸ்கூலுக்கு வந்தேன்ற மாதிரி தான் எனக்கு கேட்பாங்க. ஸோ எப்பயுமே மெடிசன், மாத்திரை, இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு இதே எனக்கு சாப்பாடாகவே ஆகிற அளவுக்கு எப்பயுமே எனக்கு ஏதாவது ஒரு வைரஸ் தொற்று அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பேச்சு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, டான்சல்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு, அடினாய்டு அஃபெக்ட் ஆயிடுச்சு. இது ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணிடணும், இல்லைன்னா வாய்ஸே வராது, பேச முடியாது அப்படின்னு பயமுறுத்துற அளவுக்கு கொண்டு போனதுனால அதை ஆப்ரேட் பண்ணியும் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கிட்ட எனக்கு பீரியட்ஸ் நார்மலாக இருந்திருக்கும். மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு பீரியட்ஸ் வந்ததோட ஒரு பெரிய பெயின் ஒன்று வரும். அது ஏன் இப்படி வருதுன்னு எனக்கு புரியாது. ஏன்னா இடுப்புல சேர்ந்து ஆசன வாயில் வரைக்கும் எனக்கு வலி இருக்கும். ஒரு தடவை அது மழையில் சென்னை ஃப்ளட்டில் வந்தபோது எனக்கு என்ன பண்ண தெரியாமல் எங்கள் மாமா கொண்டு போய் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ரொம்ப அவஸ்தையாக இருந்தால் அவங்க எனக்கு ஒரு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ மந்த்லி நான் அந்த டேப்லெட்டை ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டாலரேட்டே பண்ண முடியல. அதை எடுத்துக்க ஆரம்பிச்சதுலேருந்து பெயின் போனது சேர்ந்து பீரியட்ஸுமே வராமல் போயிடுச்சு. ஒரு 3 மந்த்ஸ் வராது, அப்புறமா ஒரு 2 மந்த்ஸ் வரும், அப்புறமா மறுபடியும் வராமல் போயிடும். இந்த மாதிரி இர்ரெகுலராக ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளோட தானே சேர்த்து யோசிப்போம். அவங்க கிட்ட பார்த்தா எல்லாருமே நார்மலாக இருப்பாங்க, யாருக்குமே அந்த ப்ராப்ளம்னு எனக்கு சொல்லவே இல்லை. நமக்கு மட்டும் இப்படி ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நான் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஹோமியோபதி போய் பார்த்தேன், எதுலையுமே எனக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஸோ இதை இப்படியே கடந்து போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த
என்ன சொல்றது, இறை தேடல், ஸ்பிரிச்சுவலா நம்ம கொஞ்சம் நம்மள டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து நிறைய இதில் நான் பின்தங்கி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. என்னால் எதை நான் யோசிக்கிறேனோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்லையும் சரி எதுலையுமே நான் இல்லை பில்ட் ஆகல, எல்லாத்துலேயுமே நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம கொஞ்சம் இதுவாகணும்னு சொல்லிட்டு கடவுளை பற்றியும் மார்க்கத்தை பற்றி இது மாதிரி விஷயங்கள்லாம் தேடி போகும்போது எனக்கு சில விஷயங்கள் வந்து தென்பட்டுச்சு. இந்த மாதிரி உலக அரசியல்னா என்ன, வேக்சின்ஸ்னா என்ன, டீபாப்புலேஷன்னா என்ன, அதுக்காண்டி என்னென்ன வழிமுறைகளை கொண்டு வராங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து மாதவிடாய் தள்ளி போகிறதுக்கான காரணமாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பில்ஸ் எல்லாமே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து வேணும்னே ஜனத்தொகையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்வான்டாக சிசேரியன் செக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு பண்ணி விடுறாங்க. இம்யூனிட்டி இதனால நிறைய பேருக்கு குறையுது, இம்யூனிட்டி குறையிறதுனால நிறைய நோய்கள் அதிகரிக்குதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த இந்த தொடர்ச்சியில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் எல்லா மாத்திரை மருந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி இதுலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாத்திரை மருந்தும் போகாமல் அப்போ தான் எனக்கு வந்து அக்குபஞ்சரை பற்றி விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ பக்கத்தில் இருந்த அக்குபஞ்சர் தெரப்பிஸ்ட்டை போயிட்டு அங்கே மட்டும் மந்த்லி ஒன்ஸு தள்ளி போச்சு அப்படின்னா பாயிண்ட்ஸ் போட்டுக்கிட்டு அவங்க சில சொல்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு லைஃப் ஸ்டைலை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன அன்வான்டாக சாப்பிடாம தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் போகாமல் ரொம்ப வீட்டு சாப்பாடு சத்தான சாப்பாடாக இந்த மாதிரி சாப்பிட்டு மாறிட்டேன். ஸோ இப்படியே நான் இருந்ததுனால இந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம திருமணம் முடிக்கணும், மறுபடியும் நம்ம வந்து அதில் போயிடக்கூடாது, நம்ம தான் இவ்வளோ அஃபெக்ட் ஆகிட்டோம், நமக்கு இம்யூனிட்டி இல்லாமல் நம்ம நம்மளோட சைல்டுஹுட்டே தொலைச்சிட்டோம், நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட இம்யூனிட்டியே நம்ம இழந்துட்டோம், எந்த ஒரு மாத்திரை நம்ம எந்த ஒரு மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது நம்ம உடம்ப வந்து சத்து கொடுத்து நம்ம உடம்பு தான் அந்த நோயை வெளியேற்றணுமே தவிர அந்த மாத்திரையை கொண்டு வெளியேற்றும் போது அடுத்த தடவை அந்த மாத்திரைக்கு தான் நம்ம அடிமையாகும் அப்படின்றதெல்லாம் எனக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரூட் காஸ்ட்லேருந்து நம்ம சரி பண்ணணும், வேர்லேருந்து நம்ம சரி பண்ணணும். ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல கட்டி வருது அப்படின்னா அந்த கட்டியை அறுத்து எடுக்கிறதுனால ஒரு தீர்வு கிடையாதுன்ற மாதிரி எனக்கு அந்த புரிதல்லாம் எனக்கு அக்குபஞ்சர் மூலிமா தெரிஞ்சிச்சு. அந்த விஷயங்கள் படிக்கும்போது இயற்கை மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சதுனால மறுபடியும் நம்ம கல்யாணம் அப்படின்னு போனோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அடுத்து நமக்கு பிள்ளை பேருன்னு இருக்கு, அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த கான்ட்ரவர்சி வரும் அப்படின்றதுனால இந்த இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க தான் நம்ம திருமணம் முடிக்கணும். ஏன்னா மற்றவங்க நம்ம மேனேஜ் பண்ணிடலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க பிரச்சனை ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் எண்ணத்தில் இருந்தனே தவிர இறைவனாக எனக்கு கொடுத்தவங்க தான் என் கணவரும். அப்படி அவங்க வந்து அமைஞ்சதுல எனக்கு பாதி பர்சன்ட் 50% நான் இந்த பிள்ளைக்கு நான் உழைச்சதுன்னா அவங்க அடுத்த 50% அவங்களோட உழைப்புலையும் அவங்களுடைய இது சாக்ரிஃபைஸ்லையும் தான் நடந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாத்தையும் கடந்து போனாங்க. உடலில் நடந்ததுக்கும் வலிகளுக்கும் இந்த இதுக்கும் நான் தாங்கியிருப்பேனே தவிர அந்த பிள்ளைய மற்றபடி வந்து வீட்டில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் மற்ற நர்ஸோட பேசுறதோ இல்லை எந்த எல்லாத்துமே வந்து அவங்க தான் சப்போர்ட்டிவாக கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் வந்து அவங்களே இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சிரமத்தை இறைவன் கொடுக்கல, என் கணவர் மூலிமா அது ரொம்ப இலகுவாக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி நான் வந்து அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு திருமணம் முடித்த இடம் வந்து இங்கே நாகப்பட்டினம். நான் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டேன். எங்கள் கணவர் சைடில் பார்த்தீங்கன்னா 2 மூத்த அக்கா இருக்காங்க, எனக்கு 2 நாத்தனார் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து இன்னும் குழந்தை இல்லை. அவங்களுக்காண்டி எல்லாரும் பார்த்தீங்க, இன்னும் இல்லை யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்காக எல்லாருக்கும் அல்லா இறைவன் வந்து ஏக இறைவன் வந்து குழந்தைய கொடுக்கணும்னு நம்மளும் துவா செஞ்சுக்கிறோம். அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை, நானும் எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு. ஸோ வந்து வீட்லேயே வந்து முதல் புள்ள அப்படின்றதுல ரொம்ப எல்லாரும் வந்து ஆசையாக தான் இருந்தாங்க. எனக்குமே வந்து ப்ரெக்னென்ட் அது கல்யாணம் ஆகி ஒரு அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து நார்மலாக பீரியட்ஸ் இல்லை அப்படின்போது அப்போ அந்த டைமில் பார்த்தா எல்லாருக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் எனக்கும் அப்படி தான் இருக்குது எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சுற்றுவட்டாரத்தில் கேட்கும்போது 5ல் 3 பெண்கள் வந்து எனக்கு பீரியட்ஸ் நார்மல் இல்லைன்ற மாதிரி இப்போ மாறிடுச்சு. அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பண்ணது அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் மாற்றிக்கலாம் இயல்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எதுவும் பெருசான எதுவும் பண்ணலை. 7 மாதம் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு 7 மாதம் ஆணுச்சு. ஆனால் அதுக்கு நடுப்புல நான் ஒரு 3 டைம்ஸ் தான் வந்து குளிச்சிருப்பேன். ஸோ அதுலேயுமே வந்து
என்ன என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி இப்படியே விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் தானே. எங்கள் வீட்டில் யாருக்குமே குழந்தை இல்லைன்னும் போது ஒரு பெரிய ஏக்கமாக இருந்துச்சு. இவங்களுக்காவது இருக்காத சீக்கிரமா டக்குன்னு ஒரு பேர பேத்தியை நம்ம கொஞ்சிட மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் எல்லாருக்குமே வந்துருச்சு. அந்த இதில் வந்து நாங்கள் போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பிசிஓஎஸ்ன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. சரி, அதுக்கும் நாங்கள் எதுவும் பண்ணிக்கல. அது ரிப்போர்ட் வந்தாலும் நாங்கள் அதுக்கு மெடிசனாக எதுவுமே எடுத்துக்கல. நாங்கள் பாட்டு நார்மலாக பாயிண்ட்ஸ் போடுவோம். நான் என்ன பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் வந்து நமக்கு வேலை கொஞ்சம் இப்போ நமக்கு கம்மி தான். அதிகப்படியான முன்ன மாதிரி நமக்கு உடல் உழைப்பு கிடையாது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் வாக்கிங் போகணும், நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும், நல்லதாக சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து கரெக்டாக ரம்ஜான் நோன்பு. ஸோ ரமதான் மாதத்தில் நாங்கள் முஸ்லீம்ஸ் ஒரு மாதம் நோன்பு பிடிப்போம்ல, அந்த நோன்பு பிடிச்சிட்டு இருந்தோம். அதில் என்ன அப்படின்னா நம்மளோட கழிவுகள் வந்து வெளியேற்றும், வெளியே நம்ம எல்லா ஆர்கான்ஸும் புதுப்பிக்குது. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா நாங்கள் எல்லாருமே அந்த ஏக்கத்தில் இருந்தோம். கடைசி 10 நாளைக்கு எங்கள் கணவர் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப வீட்டில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, இப்படி பிள்ளை இல்லாமல் நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லி, யாருக்குமே பிள்ளை இல்லையேன்னு சொல்லிட்டு நான் வந்து பள்ளிவாசலோட போய் இருந்து 10 நாள், கடைசி 10 நாள் இருந்து அங்கே வந்து துவா செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. போயிட்டு அவங்க நானும் வந்து இங்கே நோன்பு பிடிச்சிட்டு துவா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 31 நாளில் 34 நாளில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு நெகட்டிவ் தான் வந்துச்சு. வீட்டில் தான் இந்த ஸ்டெப் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் எதுவும் இல்லைன்னு தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் சரி செக் பண்ணி தான் பார்க்கணும், இந்த வாட்டியும் தள்ளி போயிடுச்சு அதுக்காண்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு பிடிப்பே இல்லாமல் தான், நம்ம ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போய் டெஸ்ட் பண்ணேன். இறைவனோட பெரிய அருள்ல அது நான் பாசிட்டிவ், நான் என்னால் நம்பவே முடியலை. அதை எடுத்துட்டு வந்து காட்டி எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமா போயிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரில. ஆனால் இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சில பேர் வந்து வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். நானும் அந்த ஆசையில் தான் இருந்தேன், அவங்களும் அந்த ஆசையில் தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்காக என்ன பண்ணணும் எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து அவங்களோட டீச்சர் வந்து அதுக்கான வழிகாட்டுதல் காமிச்சாங்க. அவங்க வந்து வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டோட இதில் அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட விஷயத்தையும் எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ தான் வந்து ஃபஸ்லுர் ரஹ்மானோட புக்கெல்லாம் எங்களுக்கு ரெஃபர் பண்ணது. அந்த விஷயத்த நாங்கள் கேட்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க, எங்கள் எல்லாமே ஓகே, இப்போ எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னா ஸ்கேன் எடுக்கலாமான்னு கேட்கும்போது, இல்லை ஸ்கேன்லாம் எடுக்கக்கூடாது, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த புக்கை படிங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கொடுத்து இந்த புக்கை படிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க அதை படிச்சுட்டாங்க. நான் வந்து அந்த புக்கை படிக்கலை. பட் வந்து அதுக்கப்புறமா தான் அக்கா ஆருளி அக்கா எனக்கு சொல்லி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க படித்ததுனால அவங்களுக்கு அதுலேருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, இப்படி இப்படி பண்ணிக்கணும், அப்படி இப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து முன்னாடிலாம் டேப்லெட் சாப்பிட மாட்டேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட மாட்டேன், அதுக்கும் முன்னாடிலேருந்து டேப்லெட்லாம் சாப்பிட்றது இல்லை 5 இயர்ஸாக அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இதே எப்படி போயிடும், டெலிவரின்னு ஒன்று இருக்குது, ப்ரெக்னன்சின்னு ஒன்று இருக்குது, ப்ரெக்னன்சிக்கெலாம் மாத்திரை சாப்பிடாம இருக்க முடியாது, அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து சரி அது அப்போ பார்த்துக்கலான்ற மாதிரி இருப்போம். அது எல்லாருக்குமே அது ஒரு நோயாக தானே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம என்ன சாப்பிட்ணும் எது பண்ணணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணும்போது நாங்கள் சில சில விஷயங்களுக்கு வந்து எங்களுக்கு தெளிவு கிடச்சிது. நாங்கள் அப்போ அது வரைக்கும் இந்த குரூப்பில் இணையல. நான் வந்து நல்லதாக சாப்பிடணும்னு நினைப்பேன். அப்போ தான் எனக்கு ஏதாவது சாப்பிட்டேன்னா உடனே வாந்தி வந்துடும். நல்லா ஒரு 60 நாள் கிட்ட எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. செக் பண்ணி 60 நாள் கழிச்சு ஒரு வாமிட்ல ஆரம்பிச்சு ஒரு ப்ரெக்னன்சியே எனக்கு வந்து ஃபுல் அன்னைக்கு 10ஆம் தேதி குழந்தை பிறக்குன்னா 9ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வாமிட் இருந்துச்சு. என்னோட ப்ரெக்னன்சி வரைக்கும் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சே தவிர, டெலிவரி வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப இலகுவாக போயிடுச்சு. அப்போ நான் எப்படி ஒவ்வொன்றும் வரும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம முன்னாடி சாப்பிட்ட கழிவுகள் நம்ம உடம்புல இருக்குது, அதை நம்ம எப்படி இருந்தாலும் வெளியேற்றி தான் ஆகணும். இதுக்காண்டி நம்ம போய் ஒரு மாத்திரையை எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த கழிவு நம்ம உடம்புல அப்படியே தான் இருக்கும்ன்றதுல இந்த புரிதல் எனக்கு வந்துச்சு. அதனால வந்து எனக்கு காலில் கூட ஒரு பெரிய அலர்ஜி மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த அலர்ஜிக்கு நான் என்னமோ எண்ணெயெல்லாம் தேய்ச்சி பார்த்தேன், எதுக்குமே போகவே இல்லை. ஆனால் அந்த ப்ரெக்னன்சி வாந்தி எடுக்க 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 அந்த அலர்ஜி இருந்த இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு உடம்புல இருக்க வேஸ்ட்டு தான் வெளியில் போகுது அப்படின்னும் போது நம்ம எதுவுமே தடுக்க வேணாம். எல்லாரும் இவ்வளோ வாந்தி எடுக்கிறாங்க இவ்வளோ வாந்தி எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் யார்கிட்டையும் அவ்வளோ ஷேர் பண்ணிக்கவும் மாட்டேன். என் ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன், எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். வேறு அம்மாக்கிட்டையுமே ரொம்ப விஷயத்த சொல்ல மாட்டேன். இவங்க கூட இருந்து பார்த்தது ஹஸ்பண்ட் தான். காலையில் எழுந்துக்கும் போதே தொழுகைக்கு எழுந்துப்போம் 5 மணிக்கு. அப்பயே வந்து ஒரு மாதிரி எதுவுமே வயிற்றுல இருக்காது, ஆனால் மஞ்சள் கலரில் பித்த வாந்தி மாதிரி வரும்.
அது எடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நிற்கவே முடியும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு நாளைக்கு ஒன்று பிடிக்கும், இன்னொரு நாளைக்கு இன்னொரு பிடிக்கும். எதை சாப்பிட்டாலுமே வாந்தி எடுக்கும். என்ன உள்ள போனாலும் வெளில வந்துடும். அந்த மாதிரி வந்து வாமிட் ரொம்ப இதுவாக தான் இருந்தது. ப்ரௌன் கலர்ல சில டைம்ஸ்ல ப்ரௌன் கலர்லலாம் வாமிட் வரும். அந்த கரம் மசாலா ஐட்டம் இந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்து செட்டே ஆகலை. நைட்ல ஈவினிங் டைம்ல கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கும். நல்ல பயங்கரமான தலைவலி பயங்கரமா இருக்கும். இந்த விஷயம்லாம் நான் ஏன் ஷேர் பண்றேன்னா, இந்த மாதிரி நீங்க சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹோப்பா இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து அன்வான்டா நினைக்காதீங்க. யாருக்காவது தேவைப்படும் அப்படின்றதுக்காண்டி சொல்றேன். ரொம்ப சிவியரான தலைவலி வரும். என்ன பண்றதுனே தெரியாது. நான் அப்ப படுத்து தூங்கிடுவேன். அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவுமே நான் அதுக்காண்டி எதுவுமே பண்ணல. இது இல்லாம வந்து சியாட்டிக் அந்த இது இடுப்பு பக்கத்து கீழே வந்து ஒரு நர்வ் இழுக்கிற மாதிரிலாம் கூட தெரிஞ்சுது. அடுப்புற ஒரு 4 மாசத்துல 5 மாசத்துல இந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லாத்துக்குமே எனக்கு அக்கா அதுக்கப்புறமா சொன்னாங்க, தேவை எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுங்க, நைட்டு சீக்கிரமா தூங்கிடுங்க, இது ரெண்டுமே பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் லேசா இருக்கும், எல்லாமே சரியாயிடும். இது ரெண்டு தான் உங்களுக்கு உடம்புக்கு தேவையானது. நீங்க கடைக்கு நடந்து போயிட்டு உங்களுக்கு எது தேவையானது, எது எது சாப்பிடணும் போல இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க. இது தாண்டி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மோஸ்டா ரொம்ப சஃபர் ஆனது இந்த விழா பக்கத்துல கீழே ஒரு பக்கம் எதுக்கு வலிக்குதுன்னே தெரியாது. அதுல நெட்லலாம் டைப் பண்ணி பார்க்கும்போது என்ன வரும்னா, உங்களுக்கு பிபி ரொம்ப ஹையா இருக்கு, இப்படியே இருந்ததுன்னா வந்து ரொம்ப கஷ்டம், குழந்தை வெளியில வர்றது ரொம்ப சிரமமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்சல்ட் டாக்டர்னு சொல்லிட்டு கூகுள் எப்பயும் போல பயமுறுத்தி வர்ற மாதிரி தான் ஒவ்வொன்றும் நான் போட்டு டைப் பண்ணி கேட்கும் போதெல்லாம் பயமுறுத்தி தான் வரும். அதனால வந்து எனக்கு யார்கிட்டயும் சொல்றதுக்கும் பிடிக்காது. யார்கிட்டயும் கேட்டாலும் அவங்களும் பயமுறுத்தி விட்டுருவாங்க. இந்த குழுவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா அதான். மற்றவங்க கிட்ட சொல்லி நான் ஒப்பீனியன் கேட்கும்போது அவங்க அதுக்கு ரெமெடி சொன்னாலுமே அது நமக்கு எனக்கு சரியானாலுமே அவங்க ஒரு பயத்தை உண்டாக்கி தான் நமக்கு சொல்லுவாங்க. ஆனா அக்கா கிட்ட பேசும்போது எனக்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவா கொண்டு போறாங்க பாருங்க. அது வந்து ரொம்ப தேவை. இந்த இந்த பிரெக்னன்சி டைம்ல நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அதனால எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலா எனக்கு 9th மந்த்லலாம் வெறும் இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி ரொம்ப நாட்டு சக்கரை தொட்டு இது மட்டும் தான் சாப்பிடுவேன். வாந்தி எடுத்து எடுத்து எனக்கு மாதிரி ஒரு பிளட் வாமிட் மாதிரிலாம் வந்துருச்சு. அதனால எனக்கு ரொம்ப யார்ட்டுமே சொல்லிக்கவும் இல்லை, அதை வந்து கேர் பண்ணிக்கவும் இல்லை. தேங்காய் எண்ணெய் லைட்டா குடிச்சுப்பேன். இந்த மாதிரி வந்து இதுக்கெல்லாம் நான் போய் டேப்லெட்ஸ் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பா வந்து எனக்கு எனக்கு 100% தெரியும். என்ன சிசேரியன்ல தான் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. நான் வாழ்க்கை ஃபுல்லா டேப்லெட் எடுக்கிற மாதிரி போயிருக்கணும். ஆனா அந்த நாட்கள் நான் பொறுமையா இறைவன் வந்து பொறுமையை கொண்டும், அதாவது உறுதியான பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் இறைவனை பிரார்த்திச்சோம், அவங்ககிட்ட துவா செஞ்சோம், பொறுமையா இருங்க, உங்களுக்கு நான் வெற்றியை தருவேன்ற மாதிரி சொல்றான். அதனால வந்து நான் அந்த 2 விஷயம் மட்டும்தான், பொறுமையாவும் தொழுகையை கொண்டுதான் உதவி கேட்டேன். அந்த மாதிரி இறைவனோட அருள் எனக்கு வந்து பெருசா கிடைச்சது. இதுக்கு எதுக்குமே நான் வந்து எந்த விஷயமும் எடுத்துக்கல. இது இந்த ரெண்டே வழிமுறை தான். பசிக்கும் போது சாப்பிட்டேன், நைட்டு சீக்கிரமா படுத்து தூங்கினேன். இதை தாண்டி எனக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருந்துச்சு, அந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, அரிப்பு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்ததுலேருந்து அரிப்பும் அதிகமாக இருந்துச்சு. இதுக்கெல்லாமும் நம்ம இவனே சுடு தண்ணி வாஷ் பண்ணுறது, இப்படி இந்த மாதிரி வீட்டு வைத்தியமாக பார்த்துக்கிட்டு இது எல்லாமே வந்து இருந்தாலுமே எனக்கு வந்து பெருசாக அது வந்து ரொம்ப வந்து இதுவெல்லாம் இல்லை. அப்பப்போ இருக்கிறத நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டாலரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இவ்வளோ சிரமமாக இருந்ததுனால கூட இருந்தவங்க கொஞ்சம் பயந்துட்டு, இது நீங்கள் சரி வீட்டில் பார்க்குறீங்க சரி, இந்த பிள்ளை இப்படி இருக்கு, இது பிசிஓஎஸ்லாம் இருந்ததுனால உங்க ஃப்ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க உடம்பு வேற, இந்த புள்ளோட உடம்பு தாங்குமா அப்படின்லாம் ரொம்ப பயமுறுத்துனதுனால அவங்களோட திருப்திக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணலான்னு இருந்தோம், ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் கூட இருந்தால் நமக்கு நல்லது. ஏன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் சரி, பிறந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன ப்ரொசீஜர்னு நமக்கு தெரியாது, எப்படி தொப்புள் கொடி வெட்டணும் இதெல்லாம் நமக்கு எதுவுமே அனுபவம் கிடையாது, அதை பார்த்தது கூட கிடையாது பிறந்த பிள்ளைய. 2 பேருக்குமே புதுசு. அப்ப என்ன சின்ன பசங்களா வர இருக்கும், நம்ம 2 பேரும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் ப்ரெஷர் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதனால வந்து யாராவது ஒருத்தவங்க வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இருந்த நாகப்பட்டினத்தில் இருந்த இடத்துல எங்கள் சுற்றி வந்து எல்லாமே டாக்டர்ஸ் எங்கள் ஃப்ளாட்டில். ஸோ அங்கே சென்னையில் நாங்கள் இருந்த இடத்துலையும் வந்து எல்லாம் ரொம்ப வந்து சொஃபஸ்டிகேட்டாக வாழ்கிறவங்க, அவங்களாம் வந்து சின்ன தலைவலி அப்படின்னாலே ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி அந்த மாதிரி அவங்க இப்போ என்னை அப்படிலாம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே பிடிச்சி ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு திருச்சியில் எங்கள் அண்ணா வீடு இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து வீடு பிடிச்சி இருந்துப்போம் கடைசி 2 மாதம். அங்கே வந்து தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் நமக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். திருச்சி போனதுக்கு அப்புறமாவும் எனக்கு வந்து மூச்சு பிடிப்பு டக்குன்னு முடிச்சிடும், உட்காந்தா எழுந்துக்க முடியாத மாதிரி முதுகுல ஃபுல்லாக பிடிச்சிடும், நைட்டு தூங்கிட்டு என்னால் எழுந்துக்கவே முடியாது.
அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை பயிறு வச்சு ஒரு கஞ்சி சொன்னாங்க. அந்த கஞ்சி கீரை போட்டு ஒரு கஞ்சி, அந்த அந்த கஞ்சி நான் சாப்பிட சாப்பிட முடக்கத்தான் கீரை போட்டு கஞ்சி அந்த அந்த பிடிப்பெல்லாம் விட்டுச்சு. ஸோ அவங்க சொல்கிற இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க என்ன ரொம்ப அவங்க வந்து இது சொல்லலை, வீட்டு இதுவாக இந்த அஞ்சரை பெட்டி இதுவாக மட்டும் இப்படி இப்படி பண்ணிக்கோங்க, நைட்டில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு படுத்திங்கன்னா உடம்புல இடுப்புலேருந்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதை கேட்டு நாங்கள் அப்படியே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு கடந்து வந்தோம். இதை தாண்டி வந்து நாங்கள் இது வரைக்குமே வந்து இந்த நர்ஸை எதுவுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணல. நாங்கள் வெளியில் எங்கேயுமே காட்டவும் இல்லை, யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. இங்கே நாகப்பட்டினத்தில் வந்து நர்ஸ் வந்து எப்பயுமே வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க, எல்லார் இடத்துலையுமே வராங்க போல், எனக்கு தெரியல. வந்து யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, யாருக்கா ஜுரம் அடிக்குதான்னு கேட்கும்போது நான் சென்னையில் இருந்திருக்கேன். சென்னையில் ரவுண்ட்ஸ் வரும்போதும் நான் வந்து அங்கே இல்லை. ஸோ நான் நிறைய ட்ராவலும் பண்ணினேன், அதில் வந்து இது இல்லாமல் ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. இது கடைசியில் நாங்களாம் இன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் எந்த நர்ஸுக்குமே தெரியாது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு. ஸோ அதுவும் வந்து நல்ல விதமாக எனக்கு அமைஞ்சுது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து ரொம்ப வீட்டில் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸசைஸ்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா வந்து இதான் உடல் 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 உழைப்புன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே பெருசாக கிடையாது. எங்கள் வீட்டில் என்னை பொத்தி பொத்தி வச்சுக்கிறதுனால நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதனால் நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்றதால எங்கள் அம்மா இன்சிஸ்ட் பண்ணி வாக்கிங் போ, அது பண்ணி இது பண்ணி சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வீட்லேயே கொஞ்ச நேரம் நடப்பேன். முடிஞ்சால் நடப்பேன், இல்லைன்னா உட்காந்துப்பேன், எதுவுமே பண்ண மாட்டேன். வீடை மட்டும் கூட்டுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் என்னால் முடிஞ்சதை செய்வேன். சில நேரம் சமைப்பேன். இப்படி இப்படி வந்து என்னால் முடிஞ்சால் செய்வேன், இல்லை எனக்கு மூச்செல்லாம் பிடிச்சிருக்கு ரொம்ப முடியலை ஆனால் படுத்து ரெஸ்ட் எடுப்பேன். ரொம்ப இப்படி தான் போயிட்டு இருந்தது. இந்த புள்ள நிஜமாவே புள்ள பெத்துருமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பயந்துறாங்க. எதுவுமே தாங்க முடியல, சத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அயன் டேப்லெட்லாம் சாப்பிட மாட்டேங்குது. அயனுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை வெளியிலே இருக்குன்னு சொல்லிட்டு அதை பறித்து தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க, நான் வாந்தி எடுத்துருவேன். அயனுக்குன்னு இவங்க என்னெல்லாம் கொடுத்தாங்களோ, எதெல்லாம் எனக்கு அயன் இது கண்டென்ட் ரத்தம் அதிகமாகும்னு சொல்லிட்டு கொடுத்த எதுவுமே எனக்கு உடம்புல செல்லவே செல்லாது. இப்படி சாப்பிடுவேன், அவங்க கொடுத்துட்டு போனவங்க கூட போய் உட்காந்துருக்க மாட்டாங்க, நான் அதுக்குள்ளே போய் வாந்தி எடுத்துருவேன். எனக்கு அது மாதிரி அந்த எதுவுமே வந்து உள்ளே இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்படியே தான் இருந்துச்சு, எல்லாரும் பயத்திலே தான் இருந்தாங்க. அப்படி இயல்பாக போயிட்டு இருந்தபோது தான் டிசம்பர் 10ஆம் தேதி வீடு தான் கூட்டிகிட்டு இருந்தேன். லைட்டாக வந்து எனக்கு பீரியட்ஸ் பெயின் மாதிரி அடிவயிறு வலிச்சுது. அது அப்போ முன்னாடி இல்லாமல் எனக்கு வலிச்சிருக்கு. சரி இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைக்கு ஊற்றினாலே எனக்கு வலி இருந்துச்சு லைட்டாக அப்பப்போ. அது மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சும் அந்த பெயின் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகி லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப நார்மலாக காலையில் 10 மணி போல் எனக்கு வந்து அந்த பீரியட்ஸ் பெயின் மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னதோட இவங்க என்ன பண்ணாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து ஓ அப்போனா வந்து வலியாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த மிட்வைஃப் வந்து அதான் இவங்க கூட இருந்தவங்க அசிஸ்ட் பண்ண எங்களுக்கு அந்த ஆள், அவங்க என்ன சொன்னாங்க, ஓ பார்த்துட்டு ஆம்பளை புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஸ் பண்ணாங்க முதல்ல. எல்லாரும் அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து 10ஆம் தேதிக்கு முன்னாடி பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து கீழே நல்ல தலையெல்லாம் கீழே வந்துடுச்சு. சும்மா தொட்டு பார்த்துட்டு தலையெல்லாம் கீழே வந்துட்டு சீக்கிரமாக பிறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இப்போ டெலிவரியாக தான் இருக்கும், நான் வந்து லெட்டர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் டேபிள்லாம் போட்டு லெட்டர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் நார்மலாக படுத்து தூங்கி எழுந்துட்டு பார்த்தாலும் அப்பயும் எனக்கு லைட்டாக இடுப்பு வலிலாம், இடுப்பை சுற்றி ஒரு பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தாங்க இருக்குது பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே நான் லைட்டாக ப்ரெஷர் பண்ணி விட்றேன், பாயிண்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு லைட்டாக பாயிண்ட்ஸ் மட்டும் ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இந்த கஷாயம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற அந்த சாமான்லாம் போட்டு கருக்கு கஷாயம், அந்த கஷாயம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷாயம் சொன்னாங்க. அதை குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு நீங்கள் எதுவும் கொடுக்காதீங்க, முட்டை வந்து விளக்கெண்ணெய் குத்தி அந்த சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு அதை பிசைஞ்சு கொடுங்க, வேறு எதுவும் சாப்பிட கொடுக்காதீங்க, சாப்பிட்டு வாந்தி எடுத்தா பாருங்க, என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. அதே மாதிரி அதையும் சாப்பிட்டாச்சு. ரெண்டாவது இன்னொரு கஷாயமா சொன்னாங்க, இதை கொடுத்து பாருங்க, இதை சாப்பிட்டு நின்றுச்சுன்னா வெட்ட வெளி தான், அது நார்மல் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கஷாயம் குடிச்சோன்னா எதுவுமே நிற்கலை. நார்மலாக பெயின் வந்து ரொம்பலாம் பெயின் இல்லை, பட் வந்து பீரியட்ஸ் பெயின் மாதிரி எனக்கு வலிச்சுட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல் பெயின் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்குது, அந்த உணர்வு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட சொன்னதோட அப்போ சரி ஓகே 3வது கஷாயம் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து உட்காந்துக்காதீங்க, லைட்டாக நடந்துக்கோங்க, உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தால் நடந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லணும். சரி நான் நடந்துகிட்டே தான் இருந்தேன். முடிஞ்சதுன்னா வந்து தோப்புக்கரணம் போடுற மாதிரி உட்காந்து உட்காந்து எழுந்துக்கோங்க அப்படின்னாங்க. ஒரு 5 தடவை 7 தடவை எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு அப்படி பண்ணோடனே வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இது முக்குற மாதிரியே எனக்கு வலி லைட்டாக வந்துருச்சு. அதோட என்னால் நிற்க முடியல. எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதோட உட்காந்துட்டேன்.
சரின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கும் போல பெயின் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு வலி வந்துச்சுன்னா கர்ச்சீஃப் வாயில வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஐடியா ஞாபகம் வந்து வாயில கர்ச்சீஃப்லாம் வச்சுட்டு எனக்கு முக்கணும்னு தோணும்போது நான் முக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு நார்மலாக நடந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க, லைட்டாக மியூக்கஸ் மாதிரி வரும், இல்லை பனிக்கூடம் உடையும், ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது பனிக்கூடம்லாம் எனக்கு உடையவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு மியூக்கஸ் மாதிரி லைட்டாக வந்துச்சு. ஸோ அது மட்டும்தான். இப்போ எங்கள் வெளியில் இருந்தது ரூம்குள்ளே இருந்தது நானும் என் ஹஸ்பண்டும், வெளியில் இருந்தது எங்கள் அம்மா. எங்கள் பாட்டிக்கு எந்த விஷயமும் தெரியாது. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் எதுவுமே சொல்லலை, அவங்க பயந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. ஸோ உடனே எங்கள் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லாமல் இன்ஃபார்ம் பண்ணோம். அதுவும் வந்து அவங்களுக்கும் வந்து வந்து என்னை பாட்டியை வச்சுட்டு அவங்களாலையும் இப்போ வந்து பார்க்க முடியல எங்களை. சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிலேயே எங்கள் பாட்டியோட தனியாக இருக்கும். லைட்டாக வலிக்குது, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடலாம், இல்லை வந்துருவாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே அப்படின்ற மாதிரி ஏதோ சமாளித்து வச்சுருந்தோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த மியூக்கஸ் லேயர் வந்ததுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லும்போது, இது வந்து முதல் பிரசவம், கண்டிப்பாக வந்து நாளைக்கு காலையில் ஆகிடும், இவ்வளோ சீக்கிரம்லாம் பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ வர முடியாது, என் கண்டிஷன் சரியில்லை, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்து என்ன ஏதுன்னு பார்க்க முடியுமா அப்படின்னு சரி அவங்க உடனே வந்தாங்க. வந்து பார்த்துட்டு இன்னும் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி தான் ஃபுல்லாக வெளில வரும், அதனால இன்னும் டைம் இருக்குது அப்படின்னாங்க. உங்களால் முடிஞ்சால் உட்காந்து உட்காந்து எழுந்துக்கோங்க, கட்டில் கம்பியை பிடிச்சி உட்காந்து உட்காந்து எழுந்துக்கோங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை உட்காந்து எழுந்தேன். நடந்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை உட்காந்து எழுந்தும்போது எனக்கு வலி அந்த இது எனக்கு வலியும் அதிகமாக முக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் குந்தி உட்காந்துக்கிறேனே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு குந்தி உட்காந்தாலாம் தெரியாது, பாப்பா கீழே வந்து விழுந்துட்டா எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், வேணாம் நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்னொருத்தவங்கள வச்சு பார்க்கணுன்ற விருப்பம் இல்லை. ஆனால் அது இல்லாமல் வந்து மற்றவங்களுக்கு பயமாக இருக்குன்னும் போது நமக்கு வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்க சொல்கிறபடி நான் கேட்டுக்கிட்டேன். படுத்துட்டோடனே அவங்க வந்து உங்களுக்கு குந்தி உட்காரணும்னு தான் தோணுது, நீங்கள் காலை எடுத்து வேணால் வயிற்றுல வச்சுட்டு அந்த குந்தி உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ முக்கணும்னு தோணுதோ அப்போ முக்கிடுங்க, பார்ப்போம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போதே வந்து தலை தெரியுது, கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது அப்படின்னு சொன்னது. சரின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி முதல் முக்கில் தலை வந்துருச்சு கிட்ட, ரெண்டாவது முக்கில் வந்து அல்லான்னு வெளியில் வந்து பாப்பா பிடிச்சிட்டாங்க. அதோட வந்து எதுவுமே இல்லை, நல்லபடியாக எந்த ஒரு பெயினும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நேரம் கூட கிடையாது, எல்லாமே வந்து நடந்தது வந்து 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். என் பெயினுன்ற மாதிரி கூட எனக்கு சொல்ல முடியல. ஒரு முக்கணும்னு தோன்றா ரொம்ப நமக்கு டைட்டாக வந்து கான்ஸ்டிபேஷன் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு 3 மடங்கு, அவ்வளோதான். அது ரொம்ப பெரிய பெயினாகவும் எனக்கு வந்து இறைவன் கொடுக்கல, ஒவ்வொருத்தருக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை வந்து எனக்கு அது ரொம்ப இலகுவாக்கி தான் கொடுத்தேன். நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், நான் இவ்வளோ சிரமப்படுறேன், எனக்கு வந்து கடைசி நேரத்தில் இறைவன் வந்து ரொம்ப லேசாக்கி கொடுத்துருவான், நீங்கள் யாரும் கஷ்டப்பட்ட மாதிரி நான் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, அப்படியே சூடு வச்ச மாதிரி வலிக்கும், அவ்வளோதான், அதெல்லாம் வலி வந்துருச்சுன்னா நம்மளால நிற்க முடியாது. அனுபவிச்சதை சொல்கிறாங்க, அவங்க தப்புன்னு சொல்ல, இதனால அதெல்லாம் ரொம்ப பயமுறுத்தி விடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இறைவன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அந்த இந்த உணர்வையும் எனக்கு வந்து 2 மணி நேரத்துக்கிட்ட தான் நல்லா கொடுத்தான். அதன்படி அழகா வந்து அவள் வெளியில வந்துட்டா. வெளில வந்ததோட ஒரு சந்தோஷம், எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு பாப்பா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் ப்ளசண்ட்டாக வரல. சரி ப்ளசண்ட்டாக வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு பாப்பா வச்சுட்டு உட்காந்துருந்தோம். இப்போ வேணால் நீங்கள் குந்தி உட்காந்துக்கோங்க அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் குந்தி உட்காந்துருந்தோம். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி அவங்களும் ப்ரெஷர் பாயிண்ட்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாங்க. அப்பயும் வரலை. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கே இருக்குன்னு தொட்டு பார்க்கறதுக்கு லைட்டாக தொட்டு பார்த்தாங்க. இங்கே தான் இருக்குன்னவங்க லைட்டாக அப்படி ப்ரெஷர் கொடுக்கும், அது வெளியில் வந்துருச்சு. அதனால அது டேமேஜ் ஆனிச்சா இல்லை எப்படி எதுன்னு தெரியல. லைட்டாக ப்ளசண்ட்டாக வந்து டேமேஜ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. தொப்புள் கொடியும் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை அவளுக்கு, ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு, குட்டி தொப்புள் கொடி. ப்ளசண்ட்டாகவும் லைட்டாக டேமேஜாக இருந்தது. நாங்கள் மறுபடி பண்ணோம் அப்படின்ற எய்மும் இல்லை, 3-4 நாள் வச்சுக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு துண்டிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். அது மட்டும் நம்ம பால் கொடுக்க எல்லாமே சிரமமாக தானே இருக்கும், அதனால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. அவங்களே வாஷ் பண்ணி அதை வந்து கிண்ணத்தில் வச்சுட்டாங்க. வச்சதோட எண்ணெயை வந்து குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெயை நான் வந்து எனக்கு குளிச்சுக்க சொன்னாங்க. குழந்தை குளிக்க வைக்கிறதுக்கு மழை தண்ணீர் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு, சரி நீங்கள் அதை அப்புறமா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட வந்து டெலிவரி நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இது இது வரைக்கும் கூட நம்ம வந்து வீட்டில் ஃபேஸ் பண்ணும்போது நான் என் உடம்புன்னு சொல்லிட்டு பேசிக்கலாம். இதுக்கப்புறமா வந்த பிரச்சனை தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக எங்களுக்கு மனசளவு கஷ்டப்படுத்தினது.
குழந்தை வந்து ப்ரெசண்டாக குட்டியாக இருக்கும், கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கு 2 பக்கம் துணி வச்சு கட்டி பிளேட் வச்சு அவங்களே கட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க ப்ராப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அதன்படி கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி ப்ரெசண்ட்டாக எல்லாத்தையும் போச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து குழந்தை பால் கொடுக்கறதுக்கு அவன் வந்து குடிக்கவே இல்லை. குடிக்கவே இல்லை மீன்ஸ் அவள் அழவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அது புரியவே இல்லை எனக்கு. தூங்கிக்கிட்டே இருந்தா அவள் பாட்டு நிம்மதியாக தூங்கிக்கிட்டே இருந்தா. எனக்கும் அவன் என் ஹஸ்பண்டுக்கும் சரி ஓகே கேட்பா, அப்போ கேட்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் விட்டோம். ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ன குழந்தை பிறந்து ஒரு நாள் ஆக போது, இன்னும் பாலுக்கே அழமாட்றா, தூங்கிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என்னை பார்த்துட்டு உனக்கு பால் இருக்கிற மாதிரிலாம் தெரியல, பால் இருக்கவங்களுக்குலாம் வேற மாதிரி இருக்கிறோம், நீ வந்து பால் இருக்கா மாதிரி தெரியல அப்படின்னோடனே எனக்கு அது தெரியல. மேபி ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமா, ஃபஸ்ட்டு முதல்ல பால் இருக்காது, குடிக்க வருமானது அப்போல்லாம் தெரியாது. நான் நிறைய பேர் அனுபவ பகிர்லேயே சொல்லும் போது அப்படிதான் இருந்துச்சு, பால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. குழந்தை வாய் வச்சு குடிக்க தான் பால் சுரக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து லாக்டோஜன் வாங்கணும், பசும்பால் வாங்கி கரைச்சி தான் கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு குழந்தை பால் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அவ அழவும் இல்லை, அவ பாட்டு நல்லா தூங்குறா. ஆனா வந்து ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட முடியலையே, குழந்தைன்னு வந்துட்டு அவங்க பொறுப்பு, அந்த உயிருக்கு நம்ம பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் அவங்களுக்கே கால் பண்ணி கேட்கும்போது இல்லை, அவ வந்து கரெக்டா வந்து தலை வந்து நின்றுருக்கு, வந்து அதுக்கப்புறமா வெளில வந்திருக்கா, கண்டிப்பா அதாவது வந்து தண்ணி குடிச்சிருப்பா. எனக்கு இப்போ பனிக்கடமும் உடஞ்ச மாதிரிலாம் இருந்தது, சத்தம் கேட்டு உடஞ்சி நிறைய தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. தண்ணி ஏதாவது குடிச்சிருப்பா, அதனால அப்படி இருக்கும். நான் வாய்க்குள்ள விரல விட்டு எடுக்கணும்னு பார்க்கும்போது அவள் வாய் நல்லா கெட்டியா மூடிக்கிட்டா. ஸோ அப்போ எடுக்க முடியல. கொஞ்ச நேரத்துல அவளே கக்கிட்டு பால் கேட்பா. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், பச்சை புள்ள அழுதா வந்து வீடு தாங்காது. அவள் அமைதியா இருக்கான்னா அவளுக்கு பசிக்கவே இல்லை அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 3 மணி நேரம் கழிச்சு தான் மறுபடியும் துண்டிச்சிருக்கோம். அதனால அவளுக்கு அந்த போதுமான உணவு வயித்துல இருக்கு. அதுக்கப்புறமா அவளே கேட்பா, அப்போ நீங்கள் கொடுங்க, வேணும்னா தண்ணி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும் அவளுக்கு பாலாடையில் தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் அதில் நான் எடுத்து இது பனங்கற்கண்டு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கொடுத்தோம். கொடுத்ததுலேயே அவளுக்கு வந்து கொமட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா, தூக்கத்துலேயும் கொமட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை கொடுத்ததோட கொஞ்ச நேரத்தில் 2 தடவை வாமிட் பண்ணான் ஃபுல்லாக அந்த தண்ணியை. வாமிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சத்தம் வந்துச்சு. அப்போதான் குழந்தைனா இப்படிதான் அழுவுன்றதே எங்களுக்கு இருந்துச்சு. அந்த சத்தத்தை 2வது தடவை பிறந்த போது அழுதா, அதுக்கப்புறம் தான் அழுதா. அது அந்த இதோட நாங்க பாலை வாயில அவளுக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சதோட அவளே தானா குடிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி அமைப்புல இருக்காது, இதுக்கு வந்து வேற ஒரு இது நிப்பிள் ஒன்று வாங்கி நம்ம ஃபிட் பண்ணி தான் அவங்களுக்கு பால் கொடுக்கணும், அவளுக்கு குடிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாம தானாவே அந்த புள்ள வந்து அழகா வந்து இறையருள்ல இறைவன் எப்படி வந்து அமைச்சிருக்கானோ அதன் அடிப்படையில அந்த புள்ள குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அழகா பாலையும் குடிச்சு முடிச்சுட்டு அதுலேருந்து வந்து இறைவனால எனக்கும் பால் நல்லா சுரந்துச்சு. 6 மாசம் வரைக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட் பத்தி கவலைப்படவே இல்லை. அது அப்புறமா பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அவளுக்கு அந்த மோஷனும் மாறவே இல்லை, கிரீன் கலராகவே போயிட்டு இருந்தா. சரி அது மாறினதுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர்ல மோஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அப்புறமா கண்ணை சுற்றி இந்த மஞ்சள் வந்து எல்லோயிஷா இருந்தது. அதுக்கெல்லாம் இன்குபேட்டர்ல வைக்கணும் அப்படி இப்படின்னு பயமுறுத்துவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெயில்ல கொஞ்ச நேரம் காமிச்சு அதெல்லாம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் 7th டே வந்து ஒரு ஃபீஸ்ட் கொண்டாடுவோம். அதுக்காண்டி திருச்சி வர வேண்டியதா போயிடுச்சு. இவங்க குழந்தை பிறந்ததுனால அந்த ஃபீஸ்ட் கொண்டாடுறதுக்காண்டி திருச்சி வர வேண்டியது, நாகப்பட்டினம் வர வேண்டியதா போயிடுச்சு ஹஸ்பண்ட். ஸோ அப்போல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ கொடுத்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா அப்போ அதுக்குள்ள வந்து இவங்க கிட்ட கேட்பாங்க, அதனால போயிட்டு வந்து கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து 10ஆம் தேதி தான் பொறுமையாக லெட்டர் ஸ்கேன் பண்ணதெல்லாம் மெயிலாம் அனுப்பிட்டு லெட்டர்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வரதை ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் திருச்சியில். யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கவே இல்லை, யாரும் எதுவும் வரவும் இல்லை, எதுவும் கேட்கவே இல்லை. நிறைய 4 லெட்டர் மெயில் அனுப்புனாங்க. இன்னொருத்தவங்களுக்கு விவோக்கு வந்து நார்மலாகவே போஸ்ட் அனுப்புனாங்க. அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் போஸ்ட்டும் நமக்கு வந்துருச்சு, வாங்கிட்டாங்கன்றதுக்கு. ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே யாருமே எடுக்கல, எந்த காலுமே வரவே இல்லை. இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அவங்க அதுக்கப்புறமா அந்த வார்டு நர்ஸ் எங்கள் அந்த லொக்காலிட்டி நர்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் இதில் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க பதறி அடிச்சுட்டு கால் பண்ணாங்க. யாருப்பா நீங்கள், எப்பப்பா வந்தீங்க, அந்த இடத்துல தான் எங்கள் சிஸ்டர் இருக்காங்க, அந்த பொண்ணு உங்களை பார்த்ததே கிடையாது, எப்பத்துலேருந்து இங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா விசாரிக்க ஆரம்பித்தாங்க.
விசாரிச்சுட்டு இப்போ நீங்கள் எங்களுக்கு விசிட்டராக வந்திருக்கீங்க, அங்கேயும் நீங்கள் இந்த ஸ்கேன் இந்த ரிப்போர்ட்டுமே எடுக்கலையா, எந்த ஸ்கேனுமே எடுக்கலையா, எந்த டெஸ்ட்டுமே எடுக்கலையா, எந்த மாத்திரையுமே சாப்பிட்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப தன்மையாக பேசினாங்க, நாங்களும் ரொம்ப தன்மையாக பேசினோம். அது எல்லாமே வந்து இங்கே இவங்க வழிகாட்டினது மூலியமாக தான். எப்படி வந்து நான் என்ன நம்ம எந்தெந்த யார் யாருக்கு எங்கெங்க லெட்டர் அனுப்பணும், எப்படி இப்படி பேசணுன்றதெல்லாம் நம்ம இங்கே பார்த்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு அதே மாதிரியே பொறுமையாக பேசிட்டோம். பொறுமையாக பேசினாலும் அவங்களும் பொறுமையாக பேசினாங்க. எந்த ஒரு ஹார்ஷான பேச்சோ எதுவுமே வந்து நடக்கல. அவங்க எல்லாத்தையும் நான் அந்த வாய்ஸ்லாம் கூட உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பேசினாங்க, நான் அதில் எதுவுமே இன்வால்வ் ஆகவே இல்லை. நீங்கள் வேணால் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இதில் விருப்பம் கிடையாது. இப்படிலாம் இப்போ இதுவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உயிர் பிரச்சனை இல்லையா அதெல்லாம்? உங்களுக்கு வீட்டில் ஏதாவது இப்போ உயிர் இழப்பு இருந்து இப்போ 10 நாள் ஆயிடுச்சு, நல்லா இருக்கிறதுனால தைரியமாக பேசுகிறீங்க. ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்புன்னும் போது அங்கே வந்து ஆயிருந்தா யார் பொறுப்பு? நீங்கள் பொறுப்பு எடுத்துப்பீங்களா? இது வந்து எல்லாமே இறைவன் நாட்டம். உயிர் போகணுன்னு இருந்தால் அதுக்கான உரிய நேரத்தில் அது கண்டிப்பாக போயிடும். ஆனால் வந்து நீ அங்கே வந்து எங்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் திருச்சிலேயே அந்த ஏரியா நர்ஸ் வந்தாங்க வீட்டுக்கு. வந்துட்டு என்னை பார்த்து செக் பண்ணிட்டு, நான் அவங்கள என்றைக்குமே பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் இப்போ தான் வந்திருக்கேன், தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு நாள் பார்த்துருந்தா கூட நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் யாரு கண்ணுமே மாட்டல. இரவனால நாங்கள் யாரு கண்ணுலையுமே மாட்டல. அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பிபி செக் பண்ணணும் அப்படின்னாங்க, பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அலோவ் பண்ணாமையும் இருந்திருக்கலாம் போல. நாங்கள் அலோவ் பண்ணோம், சரி பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தான் குழந்தை பிறந்திருக்கான்ற டீட்டெயிலாம் அவங்களுக்கு தெரியணும்ல, அப்போ தானே கொடுப்பாங்கன்றதுனால நாங்கள் அதுக்கு எதுவுமே ரிஜெக்ட் பண்ணிக்கல. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டு நான் வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போனதோட சரி ஓகே அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் திருச்சியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி நாகப்பட்டினம் வந்துட்டோம். வந்த அடுத்த நாள் அங்கே வந்து திருச்சியில் எல்லாம் வந்து காரில் வந்து இறங்கியிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து இறங்கி யார் இங்கே வந்து குழந்தை பெற்றுக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நாகப்பட்டினம் வந்துட்டோம். ஸோ பக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் விசாரிச்சு நாங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு, வீட்டிலே பிறந்துச்சுன்னு எல்லார்கிட்டையும் வேணும்னே சொல்லிட்டு வந்துட்டோம். வந்ததோட வந்து அவங்க அங்கே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு ஆள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாகப்பட்டினத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் அங்கே இங்கே வந்ததோட இங்கே இருக்க நர்ஸ் கால் பண்ணி நாங்கள் அங்கங்கே வந்து செக் பண்ணிகிட்டே இருப்போமே, அப்போ நீங்கள் எப்படி இங்கே அங்கே யாருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எங்களை இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே அப்படின்னோடனே, இங்கே தான் இருந்தீங்களா, கன்ஃபார்மாக தெரியுமா உங்களுக்கு, ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இங்கே தான் இருந்தோம், இங்கே யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து செக் பண்ணோம்னாங்க. அவங்களும் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு டேர் ஆயிருக்கான்னு நாங்கள் பார்க்கணும், வயிறு அமுங்கியிருக்கான்னு பார்க்கணும், யூட்ரஸ் சரியான இடத்துக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும், மில்க் ப்ரொடக்ஷன்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி நாங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டோம். சரி ஓகே செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை மறுத்துருக்கலான்றது அப்புறமா தான் சொன்னாங்க. அந்த ஹெல்த் மினிஸ்டரும் வந்து உங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் ஏதாவது வற்புறுத்துற மாதிரி இருந்தால் வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாமே முன்கூட்டியே லெட்டரில் வந்து தெளிவாக எல்லாத்தையும் எழுதி கொடுத்ததுனால யாருமே எந்த ஃபோர்ஸும் பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு 45 days எங்களோட கஸ்டடி எங்களோட கண் பார்வையில் இருப்போம், நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் கேட்போம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதோட விட்டுட்டோம். நாங்கள் எப்படி இருந்தாலும் திருச்சி போய் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. எங்களுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் அமையலைன்றதுனால நாங்கள் போக முடியாமல் இருந்ததே தவிர, மற்றபடி இப்போ நம்ம குழுவில் வந்து 7 நாளில் 40 நாளில் பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் கிடச்சிடும், நம்மளால நம்ம போய் வாங்க முடியல அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் தள்ளிப்பட்டு இப்போ தான் போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சதுனால ஹஸ்பண்ட் போய் கேட்டு அங்கே போய் இங்கே இந்த நசை வந்து பிக்மி நம்பர் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லவும் அதுக்காக கால் பண்ணும்போது நீங்கள் இது வரைக்கும் ஒரு தடுப்பூசி போடல, எதுவுமே போடல, உங்களுக்குன்னா நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை இன்ஃபார்ம் பண்ணதோட நமக்கு வந்து அதெல்லாம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பர்த் சர்டிஃபிகேட்டுன்றது கணக்கெடுப்பு கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம், அதுக்கு இந்த நம்பர்லாம் தேவையில்லை. அது அலோபதி மருத்துவம் பார்க்குறவங்களுக்கு அந்த நம்பர் தேவை, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படியே அங்கே போயின்னு சொன்னால் இங்கேருந்து விஓலேருந்து முனிசிபாலிட்டிலேருந்து விஓ ஆஃபீஸ்க்குன்னு அப்படின்னு அலைய விட்டாங்க. 2-3 தடவை எடுத்து இங்கே அங்கேயும் போயிருக்காங்க. அவங்க போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அதை சப்மிட் இவங்ககிட்ட கொடுங்கன்னொடனே அவர் வந்து பார்த்துட்டு இதுக்கு பிக்மி நம்பர்லாம் வேணுமானா அதெல்லாம் வேணாம் நாங்கள் பண்ணி கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போதைக்கு 15 days உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவன் நாடினால் எங்களுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட் இன்ஷால்லா கிடச்சிரும். இந்த மாதிரி இந்த இதில் தான் வந்து
நல்லபடியா வந்து இந்த எங்களோட அஸ்மா மரியமோடு நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒவ்வொரு நினைவுமே ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருந்துச்சு. வீட்டுல முதல் புள்ளைன்னும் போது வயித்துக்குள்ள இருந்து அவங்க எட்டி உதைக்கிறது, ஊத்துறது எல்லாமே ஒவ்வொரு நாளும் நாங்க சந்தோஷமா அனுபவிச்சோம். எந்த ஒரு இப்படி இருக்கு வயித்துல, இந்த மாதிரி தண்ணி இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போய் கிட்னியில் வளர்ச்சி சரியில்லைன்றாங்க, பிளசண்டா கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஐ மீன் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போதும் இது பண்ணிட்டு வரும்போதும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ட்ராபேக்கை வந்து அவங்க சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு சிசேரியன், ஒருத்தருக்கு நார்மல் ஆச்சு. 2மே வந்து ரொம்ப வருத்தமான இதுவாக தான் அவங்க பதிவிச்சாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் இன்னொரு தடவை பெற்றுக்க கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய் நிறுத்தினாங்க 2 பேருமே. அப்படி இருக்கும்போது இறைவன் நம்ம அதுல இருந்தெல்லாம் பாதுகாத்து ஒரு நல்ல வழியில கரெக்டான கைடன்ஸ்ல நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கான். நம்ம சந்தோஷமா இன்னைக்கு வந்து அதை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டு அது மாதிரி நடந்துருச்சு. நான் எல்லா அனுபவ பகிர்வும் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் சொல்லணும் அப்படின்றது ரொம்ப ஆசை இருந்துச்சு. இறைவன் நாடினதுனால அது நடந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அருமைமா ஆயிஷா. உண்மையிலே வந்து இறைவன் உங்க மூலியமா நிறைய விஷயங்களை இன்னைக்கு பகிர செய்ததுக்கு உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள், பாராட்டுகள், இறைக்கு நன்றி. ரொம்ப அருமையாக நன்றிக்கா. நிறைய விஷயம் சொன்னீங்க. அதாவது நீங்கள் மற்றவங்க எவ்வளோ நுணுக்கமாக கவனிச்சாங்கன்னு தெரியல. உங்களுடைய உடல் பாதை வந்து அந்த குழந்தை வந்து வயிற்றில் வரும்போது சரியாச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணீங்க. அலர்ஜி இருந்தது, அது சரியாச்சு. அதே மாதிரி அங்கங்கே வலிகள் இருந்தாலும் அது எப்படி வந்து அதுலேருந்து நீங்கள் வந்து எழும்பி வந்தீங்க. அதாவது மொத்தத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, பிள்ளை இப்போ நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், அது நோய்க்குள்ள கொண்டு போகாதீங்க, அது இயல்பு. நம்ம அன்னைக்கு குழந்தை மட்டும் பிறக்க போகிறதில்ல, நம்மளும் புதுசாக பிறக்கிறோம். அதுதான் அங்கே உள்ள அந்த மறுபிறவிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமும் அதுதான். உங்களுடைய பிள்ளை பேரை வந்து நீங்கள் முழுமையாக அதில் அனுபவிச்சு வந்திருக்கீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி சொல்லுவாங்கள்ல, முன்னாடி நம்ம வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய குளறுபடிகள் நம்ம உடம்புல நடந்திருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு பிள்ளைக்காக நம்ம வந்து நம்மளை தயார் பண்ணும்போது அவ்வளோ அழகாக வந்து உடம்பு சுத்தப்படுத்தி, ஏன்னா இது அடுத்து இருக்குது. இப்போ பார்த்தீங்க உங்களுக்கு இந்த இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்குது. இனி அடுத்தடுத்து உங்களோட குழந்தைகள், இப்போ உங்களோட 5வது குழந்தைலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல், பிள்ளை வளையத்தில் வளர்றதும் தெரியாது, பிறக்கிறதும் தெரியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு இனிமையான அனுபவமாக அது இருக்கும். நிச்சயமாக அதையும் நீங்கள் எங்களோட பகிர்வீங்க, அந்த அளவுக்கானது. இப்போ வந்து சில சில இது சொல்கிறாங்க அவங்க, சில நமக்கு சில தொந்தரவுகள் இருக்குது, அவங்க வியாதியாக கன்சிடர் பண்ணி பிசிஓஎஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது, நமக்கு தொடர்ந்து அழைப்புகள் வரும்போதும் சகோதரிகள் அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க பேர் சொல்கிறது பார்த்து அவங்க பயந்துக்கிறாங்க. இப்போ பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் உங்களுக்கு இருக்குது, அப்போ அவங்களோட ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது, கர்ப்பப்பை இப்படி இருக்கணும், அது அப்படி இல்லை, அந்த உங்களோட அந்த கருமுட்டை வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கணும், வளர்ச்சி இல்லை. அப்போ இதெல்லாம் தீர்மானிக்கிறது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் மனசுக்குள்ளே வந்தால் போதும், அந்த சிக்கலுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். அப்போ அதை தான் நம்ம சொல்கிறோம், பிள்ளை பேருங்கிறது வந்து நோய்க்குள்ளே கொண்டு போகாதீங்க, அது இயல்பான விஷயம். இறைவன் வந்து வகுத்த பாதை. இயற்கையில் வந்து விலங்குகள்லாம் அந்த பாதையில் சிறப்பாக போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம எதில் தவறுறோம்னா பயம், பதட்டம் நமக்கு உள்ள புகுத்தப்பட்டுட்டே இருக்குது. அதுதான். அப்போ இப்போ இறை பாதையில் தொடர்ச்சியாக இப்போ இந்த 6 மாசமாக நம்ம அனுபவ பகிர்வுகள் கேட்டுகிட்டே இருக்கோம். அப்போ ஒருத்தரோட அனுபவ பகிர்வும் நிறைய பாடங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. இன்னும் 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 இதில் நம்மளை ஆழப்படுத்திட்டே இருக்குது. அப்படிதான் நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். இப்போ இது ஆயிஷாக்குள்ள அனுபவம்னா, இது ஆயிஷாக்கு அவங்க அந்த சூழலுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு வந்து சில வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கு. ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க அதை கை கொண்டிருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயம் அதில் அவங்க சொன்னாங்க, அதை புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்களுக்கு குத்தவச்சு இருக்கணும்னு தோணுச்சு. அப்போ இனி அடுத்தடுத்த குழந்தைக்கு அவங்க அதை செய்வாங்க இயல்புலேயே. ஏன்னா அங்கே வந்து ஒரு உதவி நாடுனால சில வழிகாட்டுதல் அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி கிடைக்குது. அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக இவங்க கொஞ்சம் மாற வேண்டியது மாதிரி இருந்துச்சு. அதையும் இனி அடுத்ததுல வந்து சீர் பண்ணிக்கலாம். இது வந்து மற்றவங்களுக்கான ஒரு இது. ஏன்னா அலோபதியில் அதான் நடக்குது. நம்ம விருப்பத்துக்கு அங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. நம்மளை வந்து ஒரு விதமான ஒரு அழுத்தத்துக்கு கொண்டு போகிறனால தான் நமக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்து வருது. அப்போ அதெல்லாம் இல்லாமல் பிள்ளைப்பெண் இனிமையை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும். அப்படிங்கும்போது அடுத்த பிள்ளைங்களில் வந்து நமக்கு அது முழுமையாக கிடைக்கும். நிச்சயமாக ஆயிஷாவோட அனுபவ பயிர் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி சகோதரர் வந்து அந்த பிறப்பு சார்ந்ததுக்காக எதிர்கொண்ட விதம், இது என்னோட மனைவியோட உரிமை, அது அவளோட சார்ந்தது. அங்கே வந்தாலும் நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க போகிறதில்ல, இங்கே வந்து இறைவன் எங்களுக்கு எதை தீர்மானிச்சிருக்காரோ அதை நாங்கள் உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருக்கும்போது இறை சிறப்பான காப்பாளனா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் அதை உணர்ந்ததுனால அதை சிறப்பாக அதையும் கையாண்டிருக்காங்க. சிறப்புமா. இப்போ வந்து நம்ம கேள்விகள் இருந்தால் கேளுங்க, சகோதரி நிச்சயமாக அவங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க.
நான் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும்போது சொன்னேன், இந்த வாரத்தில் நம்ம சகோதரிகள் 2 பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியாக நம்ம மீட்டிங்கில் வந்து அவங்க கலந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட சந்தேகங்களும் கேட்டுக்கிட்டாங்க. பிரியதர்ஷினி சகோதரிலாம் வந்து சகோதரனும் தொடர்ச்சியாக கலந்துக்கிட்டாரு. அவருமே அவருடைய சந்தேகங்கள் நிறைய கேட்டு தெளிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இனி நம்ம அடுத்தடுத்து அவங்க வந்து அவங்களோட அனுபவங்களை பகிர்றதுக்கு வருவாங்க. இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும்போது சொன்னேன், இப்போ நிறைய பேர் இணைஞ்சதுனால இப்போ நான் திருப்பி இருக்க சொல்கிறேன். இறைக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம நன்றி சொல்லிப்போம். அப்புறம் வந்து பிள்ளை பேருக்காக காத்திருப்போருக்காக ஒரு வேண்டுதலையும் வச்சாங்க ஆயிஷா. உண்மையிலே வந்து திருமணமாகி அவங்க தாம்பத்தியத்தில் இறங்கிட்டாங்கன்னா அடுத்த கனி வந்து குழந்தை செல்வம் தான். இப்போ அதையும் வந்து பயம் பதட்டம் இல்லாமல் கடக்கிறதுக்கு வந்து நம்ம இறைவன் வந்து ஒரு நம்ம பெற்ற அனுபவத்தை பகிர்றதுனால அதுவும் எல்லாருக்குமே வாய்க்கும். அதையும் நம்ம வந்து முழுமையாக ஏற்றுப்போம். சந்தேகங்கள் இருக்கிறா கேளுங்க. A to Z எல்லா கேள்விக்கும் பதிலாக ஆயிஷாவோட அனுபவம் அமைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வணக்கம் சகோதரி. இன்றைய கலந்துரையாடல் வந்து மிகவும் அருமையா சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையா ஆர்லியக்கா சொல்லணும்னா அதே மாதிரிதான். சகோதரி ஆயிஷாவுடைய அனுபவ பகிர்வு ரொம்பவும் அருமையா இருந்துச்சு. இதுல வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சந்தேகம் எதுவும் இல்லை. உங்களுடைய மருத்துவமனைக்காக நீங்க பதிவிட்டீங்க இல்லையா? அதிகாரிகள் அவங்கள்ட்ட வந்து இது பண்ண அந்த பதிவு இருக்கு இல்லையா, லெட்ரு, அதை வந்து குழுவுல பகிர்ந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். குழுவில் இருக்குமா? ஃபார்மேட் குழுவில் இருக்குல்ல. எல்லா ஃபார்மேட்டுமே டெலகிராம் குழுவில் இருக்குமா? ஒரு சகோதரிகளுமே அவங்கவுங்க அனுபவத்தை போட்டிருப்பாங்க. அதை நம்ம குழுவில் இருக்கு. டெலகிராம் குரூப்ல எல்லாமே இருக்கு. அது நோட்டிபிகேஷனா போட்டா நல்லா இருக்கும் சகோதரி. செய்யலாம். ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்குது, பண்ணலாம். ஃபைல்ஸா இல்லாம நோட்டிபிகேஷனா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான். அதாவது நம்ம வந்து டெலகிராம் குரூப்பை வந்து ஆரம்பிச்சு எல்லா பதிவுகளும் போட்டு வச்சதுக்கு என்ன காரணம்னா, எதையுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதிலாக மட்டும் நகராம நம்ம ஒரு குடும்பமாக இணையணும் அப்படின்னா வந்து டெலகிராமில் ஆரம்பத்தில் வந்து பதிவுகளை பார்க்கட்டும் அப்படிங்கிறக்காக ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக அப்பந்தான் உள்ள நுழைஞ்சி அப்பந்தான் அந்த என்ன சொல்லுது, ஒரு கேள்வி பதில் அப்படின்னு இல்லாமல் பரிச்சயதர மாதிரி இல்லாமல் மொத்தமாக ஒரு விஷயத்தை உள்வாங்கணும் அப்படின்னா டெலகிராமில் ஆரம்பத்துலேருந்து பதிவுகளை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கோம். அதே மாதிரி தான் நிறைய பேர் கடந்து வந்துட்டு இருக்காங்க. அது பார்த்தாலே நமக்கு இருக்கும், பிறப்பு சார்ந்தோட அந்த ஃபார்மெட்டு எல்லாமே வந்து இருக்கு. அதான் சகோதரி, நோட்டிபிகேஷனா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் சகோதரி. நல்லதும்மா, நல்லது. நல்லதும்மா. சந்தேகங்கள் வேற ஏதாச்சும் இருந்தா கேளுங்க சகோதரி கிட்ட. வீடியோ ஆன்ல இருக்குமா யாருக்கோ? சரண்யா, வீடியோ ஆஃப் பண்ணிருங்களேன். வேற யாருக்குமே சந்தேகம் இல்லையா? ஏதாவது பகிர விரும்பினாலும் பகிரலாம். சரி, சந்தேகமாக தான் கேட்க வேண்டாம். ஏதாவது பகிர விரும்ப ஒரு 5 நிமிஷம் நேரம் இருக்குது. யாருக்கா எதாவது சொல்லணும் அப்படிங்கன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் ஒண்ணு உங்கள்ட்ட யாரோ பேசுறீங்க, யாரும் கிளியர் கேட்கல. அக்கா அக்கா நீங்க இப்ப இப்ப நான் 5th மந்த் கன்சீவா இருக்கேன்க்கா. நீங்க குழந்தை பிறக்கும்போது நீங்க கேட்டா எல்லா டீட்டெயில்ஸும் அப்ப சொல்லிருவீங்களாங்க்கா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? குழுவில் எல்லா சகோதரிகளுமே சொல்லுவாங்கம்மா. சரிங்கக்கா. கொஞ்சம் அது ஒரு பயமாவே இருக்கு. நைட் டைம்னா எப்படி யாரும் ஃபோன் எடுப்பாங்களா? நீங்கள் உங்கள் பேர்? நஸ்ரீன்க்கா. நீங்கள் இது வரைக்கும் யார்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்களா நம்ம சகோதரிகள்கிட்ட? உங்கள்ட்ட தான் ஒரு தடவை பேசியிருக்கேன். அப்புறம் இங்க ஒரு ஜெயச்சந்திரன் சொல்லி ஒரு அக்காட்ட பேச சொன்னீங்கல்ல. சரி, தெரியல. நீங்கள் தேனி. மெசேஜ் பண்ணுங்கம்மா, நம்ம பேசுவோம். சரிங்கக்கா. அதாவது பிள்ளை பேர்ல இவ்வளவு விஷயங்கள் புரிஞ்சதுக்கு அப்புறம் பயம் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. இது பயத்துக்கான விஷயம் கிடையாது. சரிங்களா? அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம புரிதலை இறைப்பாதையில் இன்னும் நம்ம ஆழப்படுத்திக்கணும். சரிங்கக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா சொல்லுங்க. ஆடியோ?
பேசுறது? கேக்குது நல்ல தெளிவா இருக்கு, கேளுங்க. அதான் அந்த பயம் வந்து ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் எங்களுக்கும் இருந்துச்சு. ஓ ஓ, வந்து சகோதரர் நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க தம்பி, நீங்க உங்களை அறிமுகப்படுத்தி சொல்லுங்க. வாழ்த்துக்கள். இப்ப பேசுனாங்களா ஆயிஷா, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் நானு. பயம் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எங்களுக்கும் இருந்துச்சு. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, பயங்கரமான நெருக்கடி இருக்கும். எங்க அக்கா வந்து பார்மசிஸ்ட். அவங்க என்ன சொன்னாங்க, "நீ வீட்லலாம் பிரசவம் பார்த்தீன்னா, நானே உன்ன புடிச்சு குடுப்பேன்டாங்க." எங்க சித்தப்பா கொஞ்சம் அரசியல் பின்புலம் உள்ளவரு. அவரும் அதே தான் சொன்னாரு. அப்ப இந்த மாரி மிரட்டல்கள்லாம் இருக்கும்போது நான் தெளிவா ஃபேஸ் பண்ணேன். எனக்கு வந்து நான் ஒரு போல்டா ஒரு முடிவு எடுக்கும்போது, என் முடிவுக்கு வந்து என் பேரன்ட்ஸ் கட்டுப்பட்டாங்க. எங்க அப்பா வந்து எனக்கு உறுதுணையா இருந்தாரு. எங்க அம்மா ஓகேன்னாங்க. ஒரு 3 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு நெருடலா இருந்துச்சு. ஸ்கேன் பண்ணலையே, எல்லாரும் பண்ற மாரி இவங்க எதுவுமே பண்ணலையேங்கிற மாரி ஒரு இது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 6 மாசம் கழிச்சு சென்னைக்கு போனப்ப, அங்க ஸ்கேன் பண்ணீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்கன்லாம் கேட்கும்போது, பண்ணோம்ன்னு சொல்ட்டு, அந்த பிசிஓஎஸ்க்கு எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ட கையில வச்சுக்கிட்டு அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருந்தோம். அப்படியே ஒவ்வொன்னும் நாங்க கடந்து போனோம். ஆனா அந்த 9 மாசம் நெருக்கத்துல வரும்போது, பிரெக்னன்சி எப்படி இருக்கும்? டெலிவரி எப்படி பார்க்க போறோம்? அந்த மாரி ஒரு அந்த பயம் இருந்துகிட்டே இருந்ததெல்லாம் உண்மதான். ஆனா அந்த நாள் வரும்போது எங்களுக்கு அந்த பயம் போயிருச்சு. அந்த காலையில அவங்களுக்கு 12 மணிக்கு வந்து ஒரு லைட்டா வலிக்கிற மாரி இருக்கு. ஃப்ரண்ட்லயும், பேக்லயுமா அந்த அடிவயிறு பக்கம் ஒரு வலி தெரியிற மாரி இருக்கு அப்படிங்கவும், நாங்க கால் பண்ணி கேட்டப்ப, அது சும்மா வெட்ட வலியா இருக்கலாம்னு சொல்லி தான் அவங்க கசாயம் குடுத்தாங்க. அந்த கசாயத்த குடிச்ச உடனே உங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ வலிக்க ஆரம்பிச்சுச்சு. இவங்களும் அத சும்மா விடாம நடந்துகிட்டே இருந்தாங்க. வாக்கிங் போனாங்க, உட்கார்ந்து எந்திரிச்சாங்க. இவங்க அதுல அந்த டைம்ல அவங்களும் அத போல்டா இது பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க பதறல. அவங்க எல்லாமே வாக்கிங் பண்றது எல்லாமே முறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப 2வது கசாயம் குடுத்த உடனே இன்னும் பெயின் அதிகமானுச்சு அவங்களுக்கு. அது எல்லாமே கசாயங்கிறப்ப ஒண்ணுமே இல்ல. அந்த ஜீரகம், சோம்பு இந்த மாரி வீட்டு பொருட்கள வச்சு செய்யப்பட்ட அந்த கசாயம் தான் அது. அத குடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த இது ஸ்டார்ட் ஆனுச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கு சகோதரர் போயிட்டாங்க. ஆ. சகோதரருக்கு வணக்கம். குறுக்கீடுக்கு ஆ. மன்னிக்கவும். அதாவது ஒருவேளை ஏற்கனவே குடிச்சு பழக்கமானவங்களுக்கு சிலவங்களுக்கு உடம்புக்கு ஏத்துக்கும். சிலவங்க வந்து இப்ப நீங்க சொல்லும்போது நிறைய பேர் உடனே என்ன பண்ணிருவாங்கன்னா, பேப்பர் எடுத்து எழுதி கசாயம் தான் வச்சுக்கிருவாங்க. முக்கியம்னு நெனச்சுப்பாங்க. இல்ல அப்படி இல்ல சொல்லல. இல்ல, அது என்ன சிக்கல் ஆகும்னா, அது வந்து ம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி வாந்தியில கொண்டு விட்டுரும். அதுக்கப்புறம் ஐயோ தெரியாம குடிச்சிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களும் இருக்காங்க. அதனால வந்து ஆ. இல்ல, நம்ம அந்த இயல்புக்குள்ள வருவோம். அது இல்ல, அவங்க இல்ல. ஆயிஷா உடம்புக்கு கசாயம் மேட்டர் அது முக்கியத்துவம் குடுத்து நான் சொல்லல. பயத்துக்கு நான் சொல்ல தேவை. வந்தது அது. என்னன்னா, ரைட் ரைட் ரைட். அவங்க அதுக்கப்புறம் தைரியமா ஹேண்டில் பண்ணாங்கங்கிறேன். அந்த ரூமுக்கு போய் அவங்க நிச்சயமா வாக்கிங் நிச்சயமா. பண்ணதா இருக்கட்டும், உட்கார்ந்து ம். எந்திரிச்சதா இருக்கட்டும், அந்த டைம்ல வந்து நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்த மிட்வைஃப் வந்து அவங்க வந்து கூட இருக்கிறதுக்கு தான் அவங்க. நாங்க தான் இருக்க போறோம். அவங்க ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்க்கு அடுத்தடுத்து என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் அவங்கள கூப்ட்டுருந்தோம். அவங்க வரலங்கிறப்ப கூட எங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லாம, அது இயல்பாவே நடந்து முடிஞ்சுச்சு. அந்த அந்த இடத்துல எதுவுமே எங்களுக்கு சந்தோஷம் மட்டும் தான் இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்றேன். எங்க அம்மா ரெடியாயி அங்கருந்து ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க. யாருக்குமே எந்த பதட்டமும் இல்ல. நல்ல விதமா குழந்தையும் பொறந்து முடிஞ்சுச்சு. அதனால அந்த பயம்ங்கிறது வந்து அந்த நேரத்துல போயிருங்கிறது தான் எதார்த்தம். அந்த அந்த அளவுக்கு நீங்க இந்த டைம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப நைட்டு அவங்களுடைய இரவு தூக்கத்த வந்து முறைப்படுத்தியிருந்தீங்கன்னா, காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது, உணவு வந்து பிடிச்சத சாப்பிடுறது, இந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்றது, அ அவங்களுக்கு புடிச்ச விதமான இயற்கையான பொருட்கள தேடி போறது, அதுக்கப்புறம் இந்த மாரி இயல்புகளோட அத பொறுத்துக்கும்போது, அந்த அந்த நாட்கள நீங்க இயல்பா கடக்கும்போது, அந்த கடைசி அந்த நாள வந்து இறைவன் வந்து எங்களுக்கு லேசாக்கி குடுத்தா மாரி, உங்களுக்கும் லேசாக்கி குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நல்லதுங்க தம்பி, சிறப்பு. நீங்களும் பேசினது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. உங்களோட அனுபவத்த சொன்னது. அதாவது சாதாரணமாவே வந்து இப்போ ஒரு குழந்தை பேர்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல நமக்கு தோணும். வெது வெதுன்னு ஏதாவது குடிக்க தோணும். சில நேரம் ஏதாவது சில்லா குடிக்க தோணும். இதுதான் அந்த வாயின் சுவை அறிதல். அப்ப சில வீடுகள்லலாம் அந்த பழக்கங்கள் இருக்குது. அந்த அப்படி ஒரு நீர் ஆகாரமா நீங்க எடுத்துக்கலாம். அதுல எந்த தவறும் இல்ல. அந்த பிள்ளை பெறக்கூடிய அந்த நேரங்கள்லயுமே அவங்களோட தேவையை பொறுத்து, அதாவது குழந்தை யார் பெற்றுக்கொள்றாங்களோ அவங்களோட தேவையை பொறுத்து, ஏற்கனவே அவங்களுக்கு அந்த பழக்கமான சில விஷயங்கள் இருக்குன்னா, அவங்க அத செய்றாங்க. அந்நேரம் அவங்க உடல் தேவையை பொறுத்து. அதனால அது இப்ப இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். வேற யாருக்காவது சந்தேகங்கள்? அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் மாஹின் அபுபக்கர், தென்காசி மாவட்டம் புளியங்குடி. நிகழ்ச்சி அருமையா இருந்தது சகோதரி. அது இல்லாம ஆலியாமா அந்த இது அடுத்த நிகழ்ச்சி எப்போ நடத்துறீங்க? ஆகஸ்ட்ல போன வருஷம் நடத்துற நிகழ்ச்சி அடுத்து எப்போ நடைபெறுங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி. வணக்கம். அது யாரு அவங்க இடத்துல நடத்துறதுக்கு தயாரா இருக்காங்களோ அப்போ வந்து நம்ம சிறப்பா நடத்திடலாம். அடுத்து போன வருஷம் எல்லாம் ஐயா நடத்துனாங்க, சுதாகர் ஐயா. எல்லாம் ஆமா படங்கள்லாம் பிரிச்சு ரெடி பண்ணாங்க. இதே மாதிரி ஆமா. ஏதாவது ஒரு ஆள் இது பண்ணலாம்ல, அதான் கேட்டேன். அதை எப்படி பண்ணாங்கன்னா இப்ப நிகழ்ச்சிக்கு பணங்களை எதனா வசூல் பண்ணி செய்யலாம்ல?
அதை முன்னெடுத்து நிச்சயமா. செய்யறாங்க. ம், ஆமா. நிச்சயமா அதான் அது இருக்காங்க சில சகோதரர்கள் சொல்லியிருந்தாங்க, விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப நமக்கெல்லாம் வாய்ப்பு ஆமா. கூடி வரும்போது ஏன்னா இப்போ அது என்ன ஆச்சுன்னா நேரடி நிகழ்வு வேணும் தான். இந்த கலந்தோட ஆமா. இந்த 6 மாசமா ரொம்ப சிறப்பா போயிட்டே இருக்கறனால நம்ம அது ஏன்னா எல்லாரும் அவங்க ஒரு வேலைப்பளுவுல இருந்துட்டே இருக்கிறாங்க. வாங்க இது ரொம்ப சிறப்பா போயிட்டே நிகழ்ச்சி இருக்குது. பதிவு போட்டு விட்டீங்கன்னா அடுத்து சேர்றவங்க புதிய ஆட்கள் வர்றவங்க வளர்ந்துக்குவாங்க, இன்னும் இது பண்ணுவாங்க. ரொம்ப ஆர்வமா போன வருஷம் ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க. அதான் நிச்சயமா அதை நம்ம நீங்க திட்டமிடுவோம் ஆமா. ஆமா ஆமா, திட்டமிடுவோம் வீட்டுல நிச்சயமா கலந்து ஆலோசனை பண்ணி திட்டமிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதா இருக்கும், அதுதான் சொல்றோம். திட்டமிடுவோம் நிச்சயமா ஆமா. திட்டமிடுவோம் அதை குறிச்சு. மகிழ்ச்சி. நல்லதுங்க நல்லதுங்க. இல்ல எல்லாரும் இப்படி விருப்பமா இருக்கிறது வந்து உண்மையிலேயே அதுவே மிக சரிய சந்தோஷம். ஏன்னா இதை நோக்கி தேடல் வருது. இந்த சமூகம் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்குது. இதுதான் வந்து இப்போ நிலை பெறும், இனி பூமியில தான் நிலை பெறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு இது. நிச்சயமா நம்ம அதுக்கான திட்டமிடல் செய்வோம். ஓகே, மகிழ்ச்சி. ஹலோ. சொல்லுங்கம்மா. என் பேர் சாஜிதா பர்வீன். நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நான் வந்து பிரெக்னண்டா இருக்கேன், 6 மாசம் ஆகுது. ஆனா வந்து எப்போதுமே நைட் படுக்கணுமா, படுக்கலைன்னா கொடி சுத்திரும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே. ஆயிஷா ஆயிஷா உங்களுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அது வந்து எனக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா வந்து ரொம்ப நேரம் எனக்கு அப்படி கன்வீனியன்ட்டா படுக்க முடியாது. நான் மோஸ்டா மல்லாந்து தான் படுப்பேன். அப்படி நிறைய பேர் திட்டுவாங்க, இப்படி படுக்காதீங்க, அப்படி படுக்காதீங்க, இப்படிதான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. என்னால பண்ணவும் முடியல. எனக்கு வலி இருக்கும்போது எனக்கு அது கன்வீனியன்ட்டா இல்லைன்னா அதை நான் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி படுத்தா போதும். ஐஷா இனி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, யாருன்னு தெரியலைங்களே. சாஜிதா பர்வீன், அனஸ், முகமது அனஸ், முகமது அல்ஹா. சரி, ஓகே ஓகே ஓகே. அப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். நான் ஃபோன் ஆயிஷா பண்றேன். ஆயிஷா உங்க வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்தாங்கல்லம்மா, அவங்க பேர் என்ன, அந்த தம்பதி பேரு? சிவரஞ்சனி அக்கா. சிவரஞ்சனி. ஓகே ஓகே. ஹலோ சிஸ்டர். சொல்லுங்க. இது ஆர்மியா சிஸ்டர், அவங்க ஆக்சுவலா ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, வினோத் சிந்து சொல்லிட்டு, பாண்டிச்சேரியில இருந்து நான் பேசுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு போய் அவங்கள மீட் பண்ணோம் சிஸ்டர். அவங்கள்ட்ட போன்ல தான் பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு நேர்ல போய் பார்த்துட்டு வந்தோம். நல்லதுமா நல்லது. அது ஆக்சுவலா அந்த மாதிரி போறதும் நல்லா இருக்கு. ஏன்னா போன்ல பேசினாலும் நேர்ல போய் பேசுறப்ப கொஞ்சம் ரொம்பவே தைரியமா இருக்கு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அந்த இவங்களை கப்பல மீட் பண்ண வச்சேன். அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா தைரியமா இருந்துச்சுன்னு சொன்னாரு. அதனால அந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல இருக்கவங்க மீட் பண்ணிக்கிறதும் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஆமா நிச்சயமா. நிறைய கெட் டுகெதர் இப்போ சகர் ஒருத்தங்க கேட்டாங்க, மொத்தமா அந்த மீட்டிங் போடல. இப்போ என்னதுன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே போய் சந்திச்சுக்கிறாங்க, அதை பகிர்ந்துக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தடுத்து அவங்க பிள்ளை பேர் ரொம்ப அழகா எளிமையா கடந்து வர்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளை வளர்ப்பையுமே வந்து அம்மாவாயாச்சா அம்மாக்கள் பேசிக்கிறாங்க, பேசி பிள்ளை வளர்ப்பை வந்து ரொம்ப எளிமையா சாத்தியப்படுத்திக்கிறாங்க. ஆமா ஆமா சிஸ்டர். ஸோ அதனால அந்த மாதிரி பக்கத்துல யாராச்சும் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கவங்க போய் மீட் பண்ணுங்க. உங்களை எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா. நல்லதுமா நல்லது சிஸ்டர். சிறப்பு. இன்னைக்கு நிறைய சகோதரிகள் பேசுனீங்க. நல்லது. தொடர்ச்சியாக வந்து கலந்துரையாடல் இருந்துகிட்டே இருக்கனால அவங்களுக்கு வந்து உள்வாங்கல் அந்த படலம் தான் நடந்துட்டு இருக்குது ஆயிஷா. அதனால சிறப்புமா அவங்களோட அனுபவம். ஒருவேளை இனி அவங்களுக்கு அதாவது ஏதாவது கேள்விகள் இருந்து தான் அவங்க குழுவில் பதிவிடுவாங்க. நீங்கள் நேரம் அமையும் போது அதுக்கு பதில் சொல்லுங்கள்.
ஏன்னா நமக்கு கண்டிப்பா நேரம் கண்டிப்பா. நேரமாச்சு. ரொம்ப சிறப்பான உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்க அதுக்கு இறைவன் வந்து துணை நன்றி புரிஞ்சாரு. சார். நமக்கு நம்மளை மேலும் ம். மேலும் மேலும் இந்த இயல்பு பிள்ளை பெற்று என்னன்னா ஒரு ஒரு சமூகத்துல வந்து ஒரு குழந்தை இயல்பா வந்துருச்சு அப்படின்னாலே அப்புறம் அந்த குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி சமூகத்தில் உள்ள குழந்தைகள் வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அதை நம்ம கண் கூட பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ அதுக்காக வந்து கருவிகளா நம்மளை வந்து இறை செயல்படுத்துறது வந்து சிறப்பு. நல்லது. இன்னைக்கு கலந்துக்கிட்ட அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அனைவருக்கும் நன்றி.